ஹோம் மூவி மேக்கர்ஸ் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாயரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கமலஹாசனுக்கு டிரான்ஸ்லேட் சின்னத்தை கொடுக்கும்போது சீமானுக்கு விவசாய கொடுக்குறேன் போது கமலஹாசனுக்கு ஒரு நிதியா சீமானுக்கு ஒரு நிதியா, அது சீமானுக்கு அநீதிங்கிற மாதிரி அவங்க சார்ந்தவங்க வந்து அதே ஒரு பெரிய இசிவா கொண்டு போய் சீமானுக்கு சுந்தரி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அனுதாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு காரணம். கமலஹாசனுக்கு டிரான்ஸ்லேட் என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, அதே அடிப்படையில் சீமானுக்கு விவசாய சின்னம் கொடுக்கத்தாங்க. அதுதான் நியாயங்கிற இது மக்கள் மத்தியில் வரும். ஈரோடு கிழக்கில் சீமான் எத்தனை சதவீதம் வருவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணலை. ஏன்னா விற்கிறது யார் களத்துக்குள்ள நிற்பாரு, என்னென்ன டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவார் நமக்கு தெரியும். அவரு ஸ்டாலின் சொல்லி 5% மேலே வரவிட மாட்டேன்னு தான் சொன்னார். 6.3 சீமான் வந்தாருங்கிறதும் உண்மை. அப்போ நீங்கள் 38 எடுத்தவர் 25 போயிட்டார். யார் எடுத்தவர் 6.3 இருக்கிறாருன்னா அந்த ரெட்டையில சின்னம் வந்து பணபலத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தும் 13% வாக்கு அடைஞ்சிச்சு. சீமான் விவசாய சின்னம் வந்து ஒரு 0.5% தான் இழந்திருக்குன்னா சின்னத்துக்கு வெற்றி இல்லை. சீமான் பிரச்சாரம் பண்ணாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. சீமான் சில கொள்கைகளை முன் வச்சாரு, சில இஷ்யூஸை எடுத்தாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ சீமான் வந்து 3 தலைவர்கள் மத்தியில் ட்ரெடிஷ்னல் சிம்பல் வச்சிருக்கக்கூடிய கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலினுக்கும், ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு சிம்பல் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் எதிராக தினகரனும் மாற்றுங்கிறத வெளியேறிட்டாங்க, கமலஹாசன் மாற்றுங்கிறத வெளியேறிட்டாங்க. வேறு வழி இல்லைன்னா மாற்றுன்னு வருவாங்களே தவிர 39 சீட்டெல்லாம் அவங்க என்ன கேண்டிடேட் போட்டு விடுவாங்களாங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. 3 லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த 3 லீடர்ஸில் ஸ்டாலினோடும் எடப்பாடியோடவும் சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ளவராக இருக்கிறார். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் சின்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பேப்ன்ற கட்சிக்கு வந்து ஒதுக்கீடு செய்திருக்கதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கர்நாடகாவில் மட்டும் வேணால் ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு சின்னம் உதயசூரியன் தான் நினைக்கிறேன். இங்கே திமுக சின்னம் உதயசூரியன். ரெட்டையில் கேரளா காங்கிரஸ் ஒரு கட்சிக்கு கேரளாவில் கேரளா காங்கிரஸ் ஏதோ ரெட்டையில சின்னம் இருக்குது, இங்கே ரெட்டையில சின்னம் இருக்குது. இந்த மாதிரி சைக்கிள் சின்னம் தெலுங்கு தேசத்துக்கு இருந்து தமாகவுக்கு முன்னமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மாநில கட்சிக்கான சின்னம் வந்து ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு இருக்கலாம். பட் இந்த கட்சி அங்கே ஒரு மாநில கட்சியாகி அவங்க இந்தியா ஃபுல்லாக கேண்டிடேட் போட போகிறோன்னு ஒரு இதை கொடுத்தாங்கன்னா வந்து வேணா 8% ஓட்டு தாண்டிட்டு அது கூட வராது. இப்போ நியர்லி 7ங்கிறதுனால அந்த சிக்கல் வரலாம் இந்த தேர்தலில். பட்டு விவசாய சின்னத்தில் வேறு யாரும் எங்கேயும் மாநில கட்சி ஆனதாகட்டும், அவங்க எதுவும் தேசிய கட்சி தேசிய கட்சி பல மாநிலங்களில் போடக்கூடிய கட்சி எங்கேயுமே எந்த ஒரு மாநிலத்திலையுமே வந்து அங்கீகாரம் பெற்ற லெவலில் எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது விவசாய சின்னம் வந்து நாம் தமிழருக்கு வந்து மறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் கருதுறேன். ஒருவேளை ஏதோ புரட்சியில் ஏதோ நாட்டில் ஏதோ தப்பாக நடந்திருக்கலாம். கர்நாடகாவில் அந்த கட்சிக்கு இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த கட்சிக்கு இருக்கலாம். அவங்க அங்கீகாரத்தை பெற்றுட்டு மற்ற ஸ்டேட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து வேணும் அவரை தேர்தல் ஆணையம் அதற்கு தக்கன சட்ட விதிமுறைக்கு தக்கன அவங்க தக்க முடிவுகளை எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் யானை சின்னம் பாமகட்ட இருந்தது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி யானை சின்னத்தை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து மாம்பழ சின்னம் கொடுத்தது. நான் தான் அந்த இதை டாக்டரையா நான் தான் போய் மேத்யூன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் கமிஷனர் ஐயா வந்து எப்படியாவது எங்களுக்கு யூனிஃபார்ம் சிம்பல் கொடுங்கன்னு கேட்டாங்க. 100% ஐயா இப்படி தான் கேட்டாங்க. 100க்குள்ள நான் சொன்னேன் ஐயா இப்படி தான் கேட்டாங்க. நான் வந்து ஐயா நீங்கள் கேட்காதீங்க, நமக்கு ரைட் இருக்குது, அவருக்கு தந்து தான் தீர்வுன்னு சொல்லி அவர் கிடையாது சிம்பல், யூனிஃபார்ம் சிம்பல் கிடையாது, நான் இல்லை இருக்குன்னு அந்த சட்ட விதிகளை படித்து காட்டி உடனே அவர் ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு என்ன முதல்ல தட்டி கொடுத்து மாம்பழ சின்னத்தை யூனிஃபார்ம் சின்னமாக தந்தாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அங்கீகாரத்தையும் பெற்றுட்டாங்க. அதே மாதிரி பம்பரம் சின்னமா கூட போய் மதிமுக அந்த காலகட்டத்தில் இதே விதிமுறையில் தான் வைகோவும் பெற்றார். பாமக ராமதாஸ் எப்படி பெற்றாரோ அதே வழியில் மதிமுக வைகோ பெற்றாங்கிறத நான் தான் அந்த செய்தியை பண்ணேன். பட் இங்கே இவ்வளவு தேர்தல் ஆணையத்தை பேசி இதை சட்டத்தை சொல்லி இது பண்ணது நான் ஐயாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அது. அதே மாதிரி நாம் தமிழருக்கு விவசாய சின்னம் போனாலும் இன்னொரு யூனிஃபார்ம் சிம்பல் கிடைக்கும். அவங்க
39 மக்களவையிலையும் ப்ளஸ் 40 இன்னொரு யூனியன் டெரிட்டரியிலையும் பேசும்போது யூனியன் சிம்பல் கிடைக்கும். அது வந்து அவங்கள ஒன்றும் பாதிச்சிடாங்கன்னு தான் நான் கருதுறேன். இன்னும் சொல்ல போனால் அது கமல்ஹாசனுக்கு டிரான்ஸ்லேட் சின்னத்தை கொடுக்கும்போது சீமானுக்கு விவசாய கொடுக்குறேன்னு சொல்லும்போது கமல்ஹாசனுக்கு ஒரு நிதியா சீமானுக்கு ஒரு நிதியா, அது சீமானுக்கு அநீதிங்கிற மாதிரி அவங்க சார்ந்தவங்க வந்து அதே ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போய் சீமானுக்கு ஒரு சிம்பதி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அனுதாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இப்போ கமல்ஹாசனுக்கு டிரான்ஸ்லேட் என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, அதே அடிப்படையில் சீமானுக்கு விவசாய சின்னம் கொடுக்கத்தான் வேணும். அதுதான நியாயங்கிற இது மக்கள் மத்தியில் வரும். கண்டிப்பாக இந்த விஷயம் சீமானுக்கு இப்போவே இது பரபரப்பாக அவரை சார்ந்தவர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு சிம்பதியாக தான் இருக்குது. என்கிட்ட எப்படியா சிம்பர் இது பண்ணி கொடுக்குங்கன்னு கேட்குறாங்க. ஏன் கையில் இருக்கு. ஓகே, சட்டப்படி அது நடக்கும். அதில் என்ன முடிவு வந்தாலும் சீமானுக்கு அது லாபம் தான். சிம்பல் ஓரியன்டா சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டி லாபம் தான். புது சிம்பல் வந்தாலும் அது லாபம் தான். சிம்பல் விஷயத்தில் இன்னும் நிறைய நான் சொல்லணும்னா சொல்ல முடியும். மெழுகுவர்த்தி சிம்பல் சீமானுக்கு இருந்தது. அது கிறிஸ்டியானிட்டி, அதனால தான் மெழுகுவர்த்தி சிம்பல் வாங்கினாலும் விமர்சனங்கள் அன்னைக்கு வந்தது. அந்த சிம்பலில் வந்து சீமானால ஜெயலலிதா லீடர்ஷிப்பை எடுத்து ரெட்டலை மீறி 1% இருக்க முடியாது, 1.1% தான் இருக்க முடியுது. இத்தனைக்கும் அவர் ஒரு 30 பொது தொகுதிகளில் தேவேந்திர வேளாளர் பறையர் போன்றவங்களை நிறுத்தினார். தமிழன்னு அவர் முன்னாடி வந்த எல்லாத்தையும் வேட்பாளர் நிறுத்தினார். வண்ணார் மாவீரர் போன்ற சமூகங்கள் ஜாதி பார்க்காம அவங்களெல்லாம் நிறுத்தினார். பெரும்பான்மை ஜாதி வன்னியர் மெஜாரிட்டியா இருக்காங்கன்னா அந்த இடத்துல அவர் 2வது 3வது இருக்கக்கூடிய யாதவர் செங்குந்தர் இந்த மாதிரி கேண்டிடேட்டாக போட்டார். வரும்போதே அப்படி ஒரு ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக்கில் தான் அவர் வந்தார். அப்படி போட்டும் அவர் ரெட்டலையை மீறி அவர் எடுத்தது வந்து 1.1% வாக்கள் தான். அதே பாணியை ஆல்மோஸ்ட் கடைபிடிச்சு தான் அவர் கேண்டிடேட் போடுறாரு. பரவலாக வாழக்கூடிய சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் கேண்டிடேட் போடுறாரு. அப்படி அவர் கேண்டிடேட் போடும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவரால் ஜெயலலிதா மீறி 1.1 மேலே எடுக்க முடியல. பட் அதே பாணியில் அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் மீறி அதே ரெட்டலையை பலகீனப்படுத்தி 3.8 எடுத்துட்டார். அப்புறம் அதே ரெட்டலையை பலகீனப்படுத்தி 6.8 எடுத்துட்டார். ஆக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ரெட்டலை பலகீனப்படுத்த முடியாத சீமானுக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் 2 எலெக்ஷன்ல ரெட்டலை பலகீனப்படுத்தி வாக்கெடுத்துட்டாரு. இன்னும் சொல்ல போனா 38% ரெட்டலையில எடுத்த இபிஎஸ் 2000 ரூபாய் கொடுத்து பாஜக அப்பவும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டணியை வச்சு 25% தான் எடுக்க முடிஞ்சது. ஆனா செந்தில் பாலாஜி போன்றவங்களோட அதிரடி தாக்குதல், நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் பெரிய ஆர்கனைசர் அவர். அதனால்தான் ஈரோடு கிழக்குல சீமான் எத்தனை சதவீதம் வருவாருங்கிறத நான் ப்ரெடிக்ட் பண்ணலை. ஏன்னா விற்கிறது யார் களத்துக்குள்ள நிற்பாரு, என்னென்ன டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவார் நமக்கு தெரியும். அவரு ஸ்டாலின் சொல்லி 5% மேல வரவிட மாட்டேன்னு தான் சொன்னாரு. 6.3 சீமான் வந்தாருங்கிறதும் உண்மை. அப்போ நீங்க 38 எடுத்தவர் 25 போயிட்டாரு. யார் எடுத்தவர் 6.3 நிற்கிறாருன்னா அந்த ரெட்டைலை சின்னம் வந்து பணபலத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தும் 13% வாக்கு இழந்துச்சு. சீமான் விவசாய சின்னம் வந்து ஒரு 0.5% தான் இழந்திருக்குன்னா சின்னத்துக்கு வெறிட்டு இல்லை. சீமான் பிரச்சாரம் பண்ணாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. சீமான் சில கொள்கைகளை முன் வச்சாரு, சில இஷ்யூஸை எடுத்தாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் ரெட்டைலை சின்னம் 25% தான் எடுத்தது. ஈரோடு கிழக்குக்குள்ள விவசாய சின்னம் உள்ளாட்சி தேர்தலில் 1% தான் எடுத்தது. 1% தான் எடுத்துச்சு. ஆனால் 25% எடுத்த ரெட்டையில பிளஸ் 5% எடுத்த தாமரை எல்லாம் சேர்ந்து 30% எடுக்கணும். ஆனால் அவங்க 5% குறைஞ்சி 25 போயிட்டாங்க. சீமான் 1% எடுத்த விவசாய சின்னம், அதே விவசாய சின்னம் சீமான் பிரச்சாரத்தால 6.3% போயிடுச்சு. அப்போ 5.3% சீமானுக்காக, சீமான் லீடர்ஷிப்புக்காக வாக்கு ஏறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அவர் சமநிதி சூறையாடுறாங்க புள்ளியில. அவருக்கு வந்து 38-25 ஆயிடுச்சு. 30 2000 ரூபாய் கொடுத்தும் 25 குறைஞ்சி போச்சுங்கிறதா உண்மை. அப்போ லீடர்ஷிப்புக்கு தான் அந்த இடத்துல ஓட்டு இருக்குது. அந்த வகையில 3வது முறை எடப்பாடி பழனிசாமியை சீமானால பலகீனப்படுத்த முடியுங்கிறத நான் ஆதாரப்பூர்வமா 2 தடவை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. ஜெயலலிதா இருக்கும்போது பலகீனப்படுத்த முடியாத ரெட்டலையை 2 தடவை பலகீனப்படுத்தி இருக்காரு. ஈரோடு கிழக்குலையும் அவர் பலகீனப்படுத்தி இருக்கிறாங்கிறது எனக்கு தெள்ள தெளிவாகவே தெரியுது. அப்போ ஈரோடு இலக்கின்ற பை எலெக்ஷன் தானே சார், அதுல எதிர்கட்சிகள் பலவீனமா தானே இருக்கும். அந்த எதிர்கட்சியில சீமான் பிரச்சாரத்தால உள்ளாட்சியில 1% இருந்தவர் 6%-3 போயிட்டு 6.3 போயிட்டாரு. நான் நுணுக்கமா தான் பாக்குறேன். நீங்க உங்க கருத்தை நான் ஒத்துக்கிறேன்.
இவர் வந்து 30% எடுக்க வேண்டியவர் 25க்கு வந்துட்டார். 38 ஜெனரல் எலெக்ஷன் எடுத்த அடி 25க்கு போயிட்டு 7 ஜெனரல் எலெக்ஷன் எடுத்த அடி 6 இருக்குதுன்னா 1/2% தான் சீமான் கிளாஸ். அப்போ சீமான் பிரச்சாரத்தால விவசாய சின்னம் 1% உள்ளாட்சியில் எடுத்ததை 6.3 கொண்டு போயிருக்காரு. எடப்பாடி ஈர்ப்பு சக்தி இல்லாதனால ரெட்டையில தாமரை சேர்ந்து 30 எடுக்க வேண்டிய இடத்துல 2000 ரூபாய் கொடுத்து 25க்கு போயிருக்கிறாரு. அப்ப 2 முறை ஜெனரல் எலெக்ஷன்லையும் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் பன்னீர்செல்வத்தை பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. ஜெயலலிதாவை பலவீனப்படுத்த முடியல, ஜெயலலிதா இருந்த ரெட்டலை பலவீனப்படுத்த முடியல. எடப்பாடி பழனிசாமி இருந்த ரெட்டலை பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பிளஸ் பன்னீர்செல்வத்திலிருந்த ரெட்டலை பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் 13% இடைத்தேர்தல்களால எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படும் போது சீமான் 1/2% பலவீனப்பட்டிருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் 1% எடுத்தவர் அவரோட இதே விவசாய சின்னத்தில் 1% எடுத்தவர் இதே விவசாய சின்னத்தில் 6.3% போயிட்டார். உள்ளாட்சி தேர்தலில் இதே விவசாய சின்னத்தில் 25% எடுத்தவர் தாமரையில் எடுத்த 5% சேர்த்து 30 போக வேண்டியவர் 25% நின்றுட்டார். அப்போ அங்கே லீடர்ஷிப்புக்கு பிரச்சாரத்துக்கும் ஈர்ப்பு சக்திக்கும் தான் ஓட்டே தவிர சின்னத்துக்கு ஓட்டு இல்லை. விவசாய சின்னம் சென்டிமெண்டலாக நாம் தமிழருக்கு கருத்தியலோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்குங்கிறது மறுக்க வரல. சீமானும் அதை விவசாயிங்க சின்னத்துக்கு வந்து ரொம்ப ஓவர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாருங்கிறதும் 100க்கு 100 உண்மையான விஷயந்தான். அந்த சென்டிமெண்ட்டில் அவங்களுக்கு சின்னம் போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஓட்டுங்கிறது சீமானுக்கான ஓட்டு தான், சீமான் பிரச்சார வலிமைக்கான ஓட்டு தான், சீமான் லீடர்ஷிப்புக்கான ஓட்டு தான். இந்த புள்ளியில் தான் நான் வந்து சீமானுக்கு மெரிட்டை வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் எப்படி அந்த மெரிட்டை ஆர்கியூ பண்ணுறோம்னா 2021 5 பேர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்னாங்க. முத்தமிழறிஞர் கலைஞரோட மகன் இவர் மு.க. ஸ்டாலின், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரோட 2 கண்களான இபிஎஸும் ஓபிஎஸும், அதில் ஒரு கண்ணான ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ஸை முதலமைச்சராக முன்னிறுத்தி இபிஎஸ் தான் நின்னார். ஓபிஎஸ் ஏணியில் ஏறி இபிஎஸ் தான் நின்னார் 2 பேர். அடுத்து வந்து குக்கரில் ரெட்டலையும் உதயசூரியனையும் அதில் ரெட்டலை போட்டு குக்கரில் போட்டு அவிச்சு போட்டவர் வந்து நின்னார். அவர் இடைத்தேர்தலில் அவிச்சு போட்டவர் ஜெனரல் எலெக்ஷனில் 5.5% தான் எடுத்தார் மக்களவையில். அவரும் வந்து சட்டமன்றத்துக்கு வந்து நிற்கிறாரு. அடுத்து வந்து கமல்ஹாசன் இருக்கிறார். 5 பேர் நின்னாங்க. அதில் வந்து சிம்பல்னு பார்த்தா குக்கர் வந்து பெரிய சிம்பல், ரெட்டலை பெரிய சிம்பல். ஆனால் இவர் வந்து வியூகத்தில் சீமான் வந்து 234 கேண்டிடேட் போட்டதுனால, வியூகத்தில் கமல்ஹாசனும் தினகரனும் கோட்டை விட்டதுனால இவர் 6.8க்கு போயிட்டார். சீமான் லீடர்ஷிப்லேயும் சீமான் வியூகத்திலேயும் தான் விவசாய சின்னத்துக்கு 6.8% வாக்கு கிடைக்குது. டார்ச் லைட்டு கீழே போனதுக்கும் ஆர்கே நகரில் சீமான் தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷனில் 50% வாக்கெடுத்த தினகரன் கீழே போனதுக்கும் அவருக்கு வீகமும் அரசியல் கூட்டணி அமைச்சதுலேயும் கீழே போனனால தான் அவர் விழுந்துட்டார். இப்போ சீமான் வந்து 3 தலைவர்கள் மத்தியில் ட்ரெடிஷ்னல் சிம்பல் வச்சிருக்கக்கூடிய கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலினுக்கும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு சிம்பல் வச்சிருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் எதிராக மற்ற 2 பேரும் அன்னைக்கு மாற்றுங்கிறத விட்டு வெளியேறிட்டாங்க. தினகரனும் மாற்றுங்கிறத வெளியேறிட்டாங்க, கமல்ஹாசன் மாற்றுங்கிறத வெளியேறிட்டாங்க. வேறு வழி இல்லைன்னா மாற்றுன்னு வருவாங்களே தவிர 39 சீட்டெல்லாம் அவங்க என்ன கேண்டிடேட் போட்டு விடுவாங்களாங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கும் வேல்யூ இருக்குது, அதை நான் மறுக்க வரல. அப்போ இன்னைக்கு 3 லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த 3 லீடர்ஸில் ஸ்டாலினோடும் எடப்பாடியோடவும் சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ளவராக இருக்கிறார். தமிழர் மணியை இதை ஸ்டாலினை எந்த இடத்துலையும் பலவீனப்படுத்த முடியல சீமான். முடியவே இல்லை 100% ஸ்டாலினை பலவீனப்படுத்த முடியல. தமிழர் மணியம், பல கருப்பையா, சவுக்கு சங்கர் சோதரர்கள் மாதிரி நான் என் கருத்தை சொல்கிறேன் மட்டுமில்லை, என் கருத்துக்கு நான் தரவுகளை சொல்கிறேன். அந்த தரவை யாராவது மறுத்தாங்கன்னா நான் திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன். தமிழர் மணி மறுத்தாருன்னா திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன். ஜெகத் கஸ்பார் மறுத்தாருன்னா திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன். சவுக்கு சங்கர் மறுத்தாருன்னா திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன். தரசு ஷியாமண்ண மறுத்தாருன்னா திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன். இந்தியா டுடே மணி மறுத்தாருன்னா திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன். நான் சொல்கிறது 2+2 4 மாதிரி காங்கிரீட்டான உண்மை. அவங்க சொல்லலைன்னா அவங்களுக்கு பல குமட்டங்கள் இருக்கலாம், ஒரு பொறாமைகள் இருக்கலாம், காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கலாம்,
எதுக்குன்னு நினைக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம வந்து அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். ஸ்டாலினுக்கு வந்து கூட்டம் பணம் கொடுத்து தான் சேர்க்குறாங்க, சீமானுக்கு ஸ்பான்டேனியஸாக கூட்டம் வருது. எடப்பாடிக்கு பணம் கொடுத்தாலும் கூட்டம் இடையிலே போயிடுறாங்க. இப்போ 3 தான் களத்தில் இருக்கிறாங்க. திமுக நடத்தின மாநாட்டில் கூட பெரிய லெவலில் கூட்டம் வரலன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை நான் பதிவு பண்ணுறேன் இல்லையா. அப்போ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். ஸ்டாலின் பாதிக்கப்படலை. ஏன் ஸ்டாலின் பாதிக்கப்படலைன்னா, கலைஞர் இறந்த வெற்றிடத்தை தன்னோட ராஜதந்திரத்தாலே நுணுக்கமான அரசியல் நடவடிக்கைகளாலும் பழக்கற்பியாக இதை நோட் பண்ணிக்கிங்க, தமிழர் மணியை நோட் பண்ணிக்கிங்க, சவுக்கு சங்கர்ஜி நோட் பண்ணிக்கிங்க, ஷியாமண்ணை நோட் பண்ணிக்கிங்க, இந்தியா டுடே மணியை நோட் பண்ணிக்கிங்க. தப்புன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தப்புன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். தன்னோட நுணுக்கமான அரசியல் இதுலையும் 2006 கலைஞருக்கு வந்து தனி மெஜாரிட்டியே வரல. இவர் 2021 தனி மெஜாரிட்டிக்கு வந்துட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போன பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் 20 எம்பி சீட்டு ஜெயிக்கலை. இவர் வந்து 20க்கு மேற்பட்ட எம்பி சீட்டை ஜெயித்துட்டார். வாக்கு வலிமையிலையும் 2016 கடைசியாக திமுக எடுத்த வாக்கை விட அதிக வாக்குகளை எடுத்துட்டு நிமிர்ந்து நிற்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஸோ கலைஞருக்கு வெற்றிடத்தை கலைஞரை விட பெருசாக ஸ்டாலின் நிரப்பிட்டார். காரணம், ஜெயலலிதா அம்மையாற்ற இருந்த பிறமொழியாளர்கள் ஓட்டு நாம் தமிழர் சீமானுக்கு தாக்கத்தில் அப்படியே திமுகவில் கன்சால்டேட் ஆகிறாங்க. உண்மை, இதை யாரும் பேச மாட்டாங்க. நான் மைக்ரோவாக எடுத்து பேசுகிறேன். பின்ன எப்படி ஸ்டாலினுக்கு கலைஞரோட அதிக ஓட்டு வந்தது? அதை பார்க்கணுமில்ல. கலைஞரோட பெரிய வெற்றி பெற்றவராட்டு ஏன் இருக்கிறாரு? கலைஞரோட நுணுக்கமான அரசியல் திறமை உள்ளவராட்டு ஏன் ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காரு? அதுக்காக கலைஞருக்கு வந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக ஸ்டாலினுக்கு கூட்டம் வரும் நான் சொல்ல விரும்பல. கலைஞருக்கு கலைஞர் மாதிரி உடன்பரப்பு பண்ணி டெய்லி எழுதி ஒரு இது பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஸ்டாலினுக்கு உண்டு நான் சொல்லலை. ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் கலைஞரையும் தாண்டி போயிட்டாரோன்னு நான் கணக்கு போடுறேன். அதாவது ஜெயலலிதா எப்படி பட்டேல் காமராஜ் மாதிரி பெரிய ஆர்கனைசர்னு நிறுவனவங்க, ஜெயலலிதா ஒரு கட்டத்துக்குள்ளே ரூமில் இருந்துக்கிட்டே ஆர்கனைசிங்கை பெரிய அளவுக்கு பண்ணாப்புல. அந்த ஆர்கனைசிங்கில் ஜெயலலிதாவோட இதில் நம்பர் 1 இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி. நம்பர் 2ங்கிறவள்ள எடப்பாடி பழனிசாமியை சொல்லலாம். அடுத்து ஓபிஎஸ் பெரிய ஆர்கனைசர், வேலுமணி பெரிய ஆர்கனைசர், தங்கமணி பெரிய ஆர்கனைசர். இவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணி ஜெயலலிதா எப்படி பெரிய லெவலில் இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் கலைஞரை தாண்டி ஸ்டாலின் போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கரெக்டாக நம்ம சொன்னது நியாயமாக இருக்கணும், பார்க்குறவன் சரின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் சீமானோட வளர்ச்சியால் திமுக கழகம் பாதிக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் சீமானோட அரசியல் நடவடிக்கைகள் கருத்தியலால் பிறமொழியாளர்கள் வாக்கு எடப்பாடிக்கிட்ட இருந்து ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகுது. அதனால ஸ்டாலின் மேலும் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. கலைஞரோட பெரிய அளவு வளர்ந்துட்டாரு. உண்மை, இந்த உண்மை தமிழர் மணியனு கசக்கலாம், பல கருப்பியாக கசக்கலாம், இன்னும் யார் யாருக்கோ கொமட்டலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உண்மைங்கிறனால அதை சொல்கிறேன். அதே வேளையில் திமுக அணி ஓட்டுங்கிறது காம்பினேஷன் ஓட்டு தான், கெமிஸ்ட்ரி ஓட்டு தான். இது ஆர்கே நகர்லேயே யாரை விட்டாலும் ஜெயிக்கும்னு நினச்சி ஸ்டாலின் கேண்டிடேட் போட்டு மருது கணேசை விட்டு 3வது போனார். பட் அப்போவே சொன்னேன், இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது. திண்டுக்கல் இது 55% எடுத்த எம்ஜிஆர் 30.3 தான் எடுத்தார். அது 4 முனை போட்டினாலாம் ஜெயித்தார், 3 முனை போட்டினா ஜெயித்திருக்க மாட்டார். தினகரனுக்கும் அதுதாங்கிறதும் ஸ்டாலினுக்கு இது ஒன்றும் எதிர்பாராத அடினாலும் இது வந்து பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிறத நான் சொன்னேன். பட் பொது இடைத்தேர்தலில் அவர் அந்த பின்னடைவை சந்தித்து தான் வந்தாருங்கிறதும் 100% உண்மை. இது அதிமுகவை தான் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு சீமான் பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. எந்த சிம்பல்னாலும் பலவீனப்படுத்துவார். கண்டிப்பாக 3வது முறையும் ஓபிஎஸ் பிரிஞ்சு போனதுனால, முக்குலத்தோர் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக எதிர்க்கிறதுனால, இது ஓபிஎஸ் போன பிறகு அது கொங்கு வேளாளர் கட்சின்னு மேற்கில் ஒரு உருவம் கிடைச்சதுனால பிற சமூகங்கள், வேட்டுவ கவுண்டர், கொங்கு நாடார், தொட்டிய நாயக்கர் போல பல சமூகங்கள், போயர், ஒட்டர் பலரும் வந்து அந்த கட்சியை வேறு விதத்தில் பார்க்குறதுனால, இங்கே வந்து வன்னியர் அரசியலுக்கு அடிபணியக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதுனால பிற சமூகங்கள், பறையர் சமூகம் போன்ற செங்குந்தர் போன்றவங்கள்லாம் எதிரான மன்றம் இருக்கிறனால சீமான் இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை மையமாக வச்சு பன்னீர்செல்வம் இல்லாதனால எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலவீனப்படுத்துறதுக்கான அரசியல் சூழ்நிலைகள் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். 2 தடவை நான் பலவீனப்படுத்துறதுக்கு தரவுகள் இருக்குது. ஈரோடு கிழக்கில் தரவுகள் இருக்குது. தென் ஸ்டாலினை பலவீனப்படுத்தினதாட்ட எந்த தரவும் இல்லை. ஸ்டாலினுக்கு சீமானால் லாபந்தாங்கிறதும் 100க்கு 100 இதுவரை உண்மையாக இருக்குது. இனிமேல் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இந்த தேரிப்படி பரையர் சமூக ஓட்டு சீமானுக்கு குறிப்பிடத்தக்க அளவு ஸ்டாலின் திருமாவளவன்ட்டிருந்து டிசிபேட் ஆகி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள்
குறிப்பிடத்தக்க அளவு ஸ்டாலின், திருமா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கள்ட்ட டிசிபேட் ஆகி சீமானுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த இடம் தான் முக்கியமான இடம். நான் இதில் முடிவுக்கு வரல. ஆனால் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் படி சீமானும் அதுக்கு தக்கன வியூகத்தை தான் வகுக்கிறாரு. இங்கே பாஜக எங்கே பூஜ்யங்கிறாரு, எனக்கு பாஜகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இல்லைங்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக ஒரு த்ரெட் இல்லை, இந்தியாவில் வரலாங்கிறது தான் இன்டைரக்டாக சொல்கிறாரு. ஸோ இந்த வாக்காளர்களை ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, சாத்தானின் பிள்ளைகளாங்கிற ஒரு வார்த்தையை கூட போட்டு பண்ணுறாருன்னா, நீங்கள் அச்சப்பட்டு உங்கள் அரசியல் தன்னம்பிக்கையற்று கோழைத்தனமாக வாக்களிக்காதீங்க, வீரமாக தைரியமாக வாக்களிங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுக்காக நிற்கக்கூடிய எனக்கு வாக்களிங்கிறது தான் அவர் கிளைம் வைக்கிறாரு. இது ஸ்டாலினும் உடந்துட்டார். அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இன்னைக்கு தமிழ் அரசியல் வந்துடுன்னா வெற்றி வீரர் தான் சகோதரர், அதை நான் மறக்க மாட்டேன். என் சகோதரர் திருமாவளவன் வெற்றி வீரர் தான். ஆனால் சீமானும் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பொது தொகுதியில் பறையர் கேண்டிடேட் நிறுத்தவை, ரெட்டைவேலை சீனிவாசன் பிறந்த நாள், ஐத்திதாச பண்டிதர், அம்பேத்கரை டாட்டு, அம்பேத்கர் இதுகளை பெரிய அளவுக்கு சொல்லி அந்த ஓட்டர்ஸை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்னே அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்லாம் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய அந்த தன்மைகள் வரும்போது ஸ்டாலின் இந்த வாக்காளர்கள் முக்கியமானவங்க என்னும் அதை சீமான்ட்ட விட்டுறக்கூடாது, எந்த வகையிலையும் அது ஒழுகிடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலினும் உறுதியாக இருக்கிறாரு. ஸோ அந்த வாக்காளர்களை 2024 19 இருந்து சீமான் ஒரு 4-5% ஸ்டாலினை பலகீனப்படுத்தி எடுத்துட்டாதான் ஸ்டாலினை முத பலகீனப்படுத்திட்டாருங்கிற களத்துக்குள்ளே சொல்ல முடியும். வேறு எந்த இடத்துலையும் ஸ்டாலினை பலகீனப்படுத்தலை. சீமான் ப்ளஸ்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. மைனஸ் ஆகணும்னா இந்த இடம் தான் மைனஸ் ஆகணும். எப்படி இருக்குங்கிற ஒரு கிரே ஏரியாவை தான் நான் இந்த பறையர் சமூக ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நான் கவனமாக பார்த்துட்ருக்கேன். எடப்பாடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி வலமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுவில் போய் அடிபட்டு இருக்கிறாரு. அந்த மக்களுக்கு தெளிவாகவே தெரியும். இது அந்த முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைனாலும் என்னையே வச்சு எடப்பாடி எப்படி ரெட்டை வேஷம் போட்டார், அதுக்கு பிறகு இப்போ எப்படி மாற்றி மறித்து பேசுகிறாருங்கிறது மக்களுக்கு தெரியும். சீமான் கன்சிஸ்டண்ட்டாக அதை திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ என்னோட பார்வையில் இந்த வாக்காளர்கள் மத்தியில் ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் வரலாம். சிம்பிள்லாம் பிரச்சனை இல்லை, சீமான் என்ன சிம்பிள் என்னன்னாலும் அது வருமுன்னா வந்துடும். ஸோ இதுவரை அவர் தன்னோட லீடர்ஷிப்பால் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஈர்ப்பு சக்தியற்ற க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தியிருக்கார். வித் பன்னீர்செல்வம் தான், ரெண்டையும் சேர்த்தான் சொல்லணும். எப்படி முடியுதுன்னு சொன்னால் 2024 ஜெயலலிதா அம்மையார் விஜய் மோடியை பார்த்ததும் ஜெயலலிதா அம்மையார் சீமானுக்கு அதிக கூட்டம் பேசணுன்னு தனியாக தான் பேசினார். அவர் அதிக கூட்டம் பேசணுன்னு கேட்டது கிடங்க. நிறைய கூட்டங்கள் மோடியா லேடியான்னு இவர் பேசும்போது மாநில கட்சிகளுக்கு எதிராக தேசிய கட்சிகள் இருக்குன்னு காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்த்து ஜெயலலிதாவுக்கு கேள்வியை சீமான் பெரிய பிரச்சாரம் பண்ணார். அப்போ விஜய் மோடிக்கு ஆதரவாக தலைவாப்பட பிரச்சாரம் தொடர்பாட்டு கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தார், காத்து கடந்து பார்த்தார். அண்ணன் ரஜினிகாந்தை மோடி பார்த்தார். இது கூட இங்கே தமிழகத்தில் சினிமா விமர்சகர்களுக்கு சொல்ல தெரியலையா? அந்த அண்ணன் பிஸ்மி சகோதரர்கள் தான் நமக்கு இந்த உண்மையை சொல்ல வேண்டியது தானே. அந்த அண்ணன் பிஸ்மியும் இது நடந்த விஷயம் தானே, இதில் மாற்றி மறித்து பேசுறதுன்னு இருக்குது. ரவீந்திர சாமி பொய்யா சொல்கிறான். ஸோ அந்த இடத்துக்குள்ளே சீமான் கடும் பிரச்சாரத்தால் விஜய் செல்வாக்கற்றவர், விஜய்க்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் 39% வாக்கெடுத்தவர் 45% வாக்கெடுத்தாப்பில். அப்போ ஜெயலலிதா கூட இருந்து ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் 2009 காங்கிரஸை தோக்கடிக்கிறது ஹெல்ப் பண்ணார், 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வரது ஹெல்ப் பண்ணார், 2014 விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு சீமான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத சீமானை பயன்படுத்தி 2014 ஜெயலலிதா அம்மையார் நிறுவனார். ஆதாரபூர்வமானது, இது எவிடன்ஸ் உள்ளது, நான் உண்மையை தரவுகளோட சொல்கிறேன். சீமான் அப்படி ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்ததுனால அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு மேலே ஒரு சாப்பிட்டு வந்துட்டு, அதே இது ஜெயலலிதாவை அவர் எதுக்கும் போது 1.1 தான் எடுக்கிறாரு. இதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஜெயலலிதாவுக்கு ஆளுமைக்கு முன்னாடி சீமான் 2016 நினைக்கிறேன் கடைசியாக ஜெயலலிதா ஆட்சிக்கு
வந்த காலகட்டம் 2016. 2016 1.1% தான் எடுக்க முடிஞ்சுது. பட் அந்த ஓட்டர்ஸோட சிம்பதி சீமான் மேலே இருந்ததுனால ஜெயலலிதா அம்மையாருக்கு 2009 ஈழப் பிரச்சனையில் பிரச்சாரம் பண்ணார். 17 ஆட்சிக்கு வர்றதுக்கு பிரச்சாரம் பண்ணார். 14 ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த விஜய் மோடி சைடு போய் நின்னும் பிறகும் கூட, மோடி வண்டியில் ஏறின பிறகும் கூட அதை முறியடிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்ணி தந்தார். 6% வாக்கு ஏறதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணாருங்கிற லெவலில் ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியான க்ரௌட் புல்லராக அதிமுக இதுக்குள்ளே இருந்த ஒரு சீமான்கிறதுனால சீமானுக்கு அந்த அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டையில் பலகீனப்படுது. சீமான் வந்து என்ன சின்னமோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி லீடர்ஷிப்பும் இல்லாதனால அதிமுக பலகீனப்படுத்தி தான் 6.85 வந்திருக்கிறாரு. என்ன சின்னம் பண்ணாலும் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை சீமானால் பலகீனப்படுத்த முடியும். ஸ்டாலினை பலகீனப்படுத்த வரா மாட்டாராங்கிறது டு பி சீன். ரொம்ப நன்றி. ஹோம் மூவி மேக்கர்ஸ் சுஜாதா விஜயகுமார் வழங்கும் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபம பரமேஸ்வரன் நடிப்பில் சாயரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.